ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு கேஎம்ஸ் ஆடியோ லேப். இன்னைக்கு நம்ம பார்க்குற வீடியோ ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருங்க. இது வந்து ஒன்லி சப்வூஃபருக்கான ஒரு ஆம்பிளிஃபையர். இதில் வந்து 2 சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறாங்க. 2 சப்வூஃபருமே டூயல் வாய்ஸ் காயில் இருக்கக்கூடிய பயனீர் சாம்பியன் சீரீஸ் அந்த சப்வூஃபர் வந்து இதில் கனெக்ட் பண்ணுறாங்க. என்ன யூஸ் அப்படின்னா டெனான் ஏவிஆர் வச்சுருக்காங்க. 7.1 ஏவிஆர். அந்த 7.1 ஏவிஆருக்கு சப்வூஃபருக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட் பேனல் பார்த்தீங்கன்னா கஸ்டம் மேடு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய இன்சியல் பண்ணி அதாவது பேனல் கஸ்டம் மேடு பண்ணுறோன்னா அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ஏபி 4558 வச்ச கலெக்டர் அவுட்புட் வர மாதிரியான போர்டு 52001943 கிளாஸ் ஏபியில் கலெக்டர் அவுட் வர அந்த பவர் ஆம்பிளிஃபையர் போர்டு வந்து 4 யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு போர்டுலேயும் 4 டிரான்சிஸ்டர் இருக்குது. அதாவது ஒரு ஊஃபருக்கு 8 டிரான்சிஸ்டர் யூஸ் ஆக போகுது ஸ்டீரியோவாக. ஒவ்வொரு காயிலையும் நம்ம தனித்தனியாக ட்ரைவ் பண்ண போகிறோம். இதில் வந்து வோல்டேஜ் அப்படின்னா 28 12 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது ப்ரீஆம்பு கேஎம்எஸோட 2-in-1 V1 யூஸ் பண்ணியிருக்கோம். 4 10,000 MFT கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஸ்டாப் ஸ்டார்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் 3 ரிலே இருக்கிறது வாங்கி எக்ஸ்ட்ரா ஒரு ரிலே வச்சு ஆட் பண்ணி 4 ரிலேவாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பேக்கில் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன். ஒன்று அதுலேருந்து வரக்கூடிய டைரக்ட் அவுட்புட், அதை வந்து அவங்க அதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய லோ பாஸ் ஃபில்டர் வழியாகவும் அவங்க வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ டைரெக்டாக வர்ற அவுட்புட்டே நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம கஸ்டமருடைய பிளேஸுக்கு போய் நம்ம வந்து அதை பார்த்தோம். ஒரு அரை மணி நேரம் நம்ம அங்கே போயிட்டு படம் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. சூப்பரான ஒரு ரிசல்ட்டு. அதுவே வந்து நம்ம சபுப்ரியில் உள்ளே போய் லோ பாஸ் ஃபில்டர் வழியாக போய் வெளியில் வரும்பொழுது கெயின் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சபுப்ரியோட கெயினும் ஆட் ஆகும் பொழுது அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வால்யூம் நல்லா பூஸ்ட் ஆகி வரும். அதேமாதிரி ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆப்ஷனும் நம்ம இதில் வந்து கொடுத்துருக்கோம். கஸ்டமர் பயன்படுத்துகிற சப்வூஃபர் வந்து TSW1212D4 அந்த பயனீரில் வரக்கூடிய டூயல் வாய்ஸ் காயில் சப்வூஃபர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. 2க்கும் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ், நம்ம கேஎம்எஸில் ரெடி பண்ண 4th ஆர்டர் சப்வூஃபர் பாக்ஸ் அதுதான் நம்ம அவருக்கு கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வாங்கிட்டாங்க. இந்த ஆம்பு ரெடி பண்ணுறதுக்கு முன்னே வேற ஒரு ஆம்பு வச்சுருந்தாரு. அதுவும் நம்ம ரெடி பண்ணது. அதுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பயனியரில் வரக்கூடிய டூயல் வாய்ஸ் காயிலில் ஒவ்வொரு காயிலுக்கும் 4 ஃபெட்டு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அது ஸ்டீரியோவாக கொடுத்து நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். மோனோ பண்ணலை. அதாவது எப்படின்னா பவர் ஆம்ப் 8ஐயும் மோனோ பண்ணலை. அதே மாதிரி 2 டூயல் வாய்ஸ் காயில் இருக்கு இல்லைங்களா, 2 காயில் சீரியஸ் பண்ணலை, பேரலல் பண்ணலை. இண்டிவிஜுவலாக 2ஐயும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். 2ஐயும் நீங்கள் பேரலல் பண்ணுறது சீரியஸ் பண்ணுறத விட இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணும்போது அதனோட ரிசல்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் யாராவது பயனியர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொன்னது மாதிரி பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் அதிகமாக இது வந்து வண்டிக்கு தான் மாட்டியிருக்கேன். அதுவும் டாடா அசோக் லேலண்ட் தோஸ்த் வண்டியில் மட்டும்தான் மாட்டியிருக்கேன். மாட்டின வண்டி எல்லாமே ரிசல்ட்டு செம. அதுவும் ஒரு சென்னை வண்டியெலாம் இங்கேருந்து அவர் சென்னையிலேருந்து அந்த ஊஃபரை மாட்டுறதுக்காகவே வந்தார். இங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளே நிறைய பேர் கேட்டாங்க. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு செம ரெஸ்பான்ஸு அப்படின்னாரு. சென்னைக்கு மட்டுமே 3 வண்டி அங்கேருந்து இங்கே வந்து மாட்டிட்டு போயிருக்காங்க. அந்த ஒரே ஒரு வண்டியில் மாட்டின ரிசல்ட்டு பார்த்துட்டு. அது இல்லாமல் இன்னும் 4 வண்டி ஏதோ மாட்டணும், நீங்கள் சென்னை வந்து மாட்டி தருவீங்களான்னு கேட்டிருக்காங்க.
ஸோ அதனால் இந்த ஊஃபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜேபிஎல் மட்டுமே ஊஃபர் இல்லை, பைனியர் கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சோனி இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நம்ம கேஎம்எஸ் ஆடியோ லேபில் ஆம்பிளிஃபையர் மட்டும் இல்லாமல் ஆம்பிளிஃபையர் செய்கிறதுக்கு தேவையான ப்ரீ போர்டு, பவர் ஆம்பிளிஃபையர் போர்ட் எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். நம்ம ஒரு 42 வகையான போர்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதில் பவர் ஆம்பிளிஃபையர், ப்ரீ ஆம்பிளிஃபையர் எல்லாமே இருக்குது. பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் யூஸுக்கு பார்த்தீங்கன்னா IRF 250 ஸ்டீரியோ, 2 மாஸ்பெட், 4 மாஸ்பெட், 4 மாஸ்பெட் பேரலல் மோனோ, 4 மாஸ்பெட் பிரிட்ஜ் மோனோ எல்லாமே பண்ணுறோம். அதே மாதிரி டிரான்சிஸ்டரில் 52001943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி STK மாடல் அதை வந்து நம்ம த்ரூ ஹோலில் பண்ணியிருக்கோம். ஸோ ஈஸிலி சர்வீஸபிள், எந்த ஒரு ரிட்டர்ன் வேல்யூஸும் கிடையாது. எதுவும் பிரச்சனை அப்படின்னா நீங்களே சர்வீஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 டிரான்சிஸ்டரில் ஸ்டீரியோ, அதுவே நீங்கள் வந்து மோனோ பண்ணிக்க முடியும் ஒரு லிங்க் பண்ணுறது மூலிமா. அப்புறம் 10 மாஸ்பெட் போர்டு இருக்குது. 10 மாஸ்பெட் போர்டில் ஒரு 4 வகையான போர்டு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். அது இல்லாமல் 2.1 பவர் ஆம்பிளிஃபையர் ஒரு 5 வகையான போர்டு இருக்குது. மாஸ்பெட்டில் IRF 250 8 மாஸ்பெட் பிரிட்ஜ் மோனோ மான்ஸ்டர்ன்ற பேரில் பண்ணுறோம். சரியான எஃபெக்ட் இருக்கும் 24 to 28 வோல்ட்லேயே. அது இல்லாமல் 6 டிரான்சிஸ்டர் போர்டு இருக்குது, 8 டிரான்சிஸ்டர் போர்டு இருக்குது. இந்த போர்டெல்லாம் நீங்கள் வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே நம்பரில் வாட்ஸ்அப் கேட்லாக் இருக்குது. ஸோ விசிட் பண்ணி பாருங்கள். போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற அக்சசரிஸும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். நன்றி.